அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்மகம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் அப்படின்னு திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லியிருக்கார். ஆக நாம் எப்பொழுதெல்லாம் நம் மனம் ஒரு சஞ்சலத்திற்கு உள்ளாகிறதோ, எப்பொழுதெல்லாம் ஒரு சந்தேகம் ஒரு சர்ச்சை ஏற்படுகிறதோ, குருநாதரின் முன் நின்று குருநாதரிடத்தில் நாம் முறையிட்டு அவர் சொல்படி கேட்டோம் என்றால் நமக்கு என்றுமே கிடைக்காத ஒரு நிம்மதியும் தெளிவும் அன்று கிடைக்கும் இல்லையா? இது நம் பலரின் வாழ்வில் நிச்சயமாக நிகழ்ந்திருக்கும். ஆரம்பத்திலிருந்தே நாம் குருநாதர் காண்பித்த பாதையிலேயே போயின்னு இருக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான ஒரு சர்ச்சையும் ஏற்படாது. ஆனால் நாம் தான் லௌகீக வாழ்க்கையில் இருக்கோமே. ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விதமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது இல்லையா? அந்த பாடங்களிலெல்லாம் நாம் தேர்ச்சி பெற வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? குருநாதரின் வார்த்தைகளை கேட்க வேண்டும். இப்படி மகா பெரியவாளை நேரில் பார்க்காமலேயே, இவ்வளவு ஏன் அவருடைய ஃபோட்டோ திருவுருவ படத்தை கூட பார்க்காமலேயே மகானின் அருளுக்கு பாத்திரமான ஒரு குடும்பம் இருந்து வந்தது. அதுவும் நம் தமிழகத்தில் கூட இல்லை, டெல்லியில் இருந்து வந்தது என்றால் நம்ப முடியுமா? அதுதான் அற்புதம். வாருங்கள் பார்க்கலாம். டெல்லி என்றுமே பரபரப்பான ஒரு ஊர் இல்லையா? அந்த டெல்லியில் ஒரு காமாட்சி அம்மன் கோயில் கட்ட வேண்டும் என்று சில அன்பர்கள் எல்லாம் முடிவு செய்து காஞ்சிக்கு வந்து நம் பெரியவாளிடத்தில் வேண்டிண்டு ஒரு கோயிலை அமைத்து கொண்டு அந்த கோயிலை பராமரித்தும் வருகிறார்கள். அப்படி பராமரிப்பவர்களில் முதன்மையானவர், தலைமை பொறுப்பில் இருந்தவர் யாருன்னா பொள்ளாச்சி ஸ்ரீ கணேசன் என்பவர். தீவிரமான பக்தர். இன்று வரை டெல்லியில் இருக்கும் மகாபிரியவா அன்பர்கள், மகாபிரியவா பக்தர்கள்ட்ட போனால் பொள்ளாச்சி கணேச மாமானா பல பேருக்கு தெரியும். இவர் புது டெல்லியில் பெரியவா இங்கு ஏற்படுத்த சொன்ன செய்த திட்டங்கள் எல்லாத்தையும் அங்கு வந்து செய்து காண்பித்து நிறைவேற்றுகிறார். என்னென்ன திட்டங்கள்? அநாத பிரேத சம்ஸ்காரம் என்ற திட்டம், பிடி அரிசி திட்டம், ஜீவாத்ம காருண்யம் என்ற திட்டம், இதுபோல் பல திட்டங்கள். இதெல்லாம் எதற்காக இந்த திட்டங்களை எல்லாம் பெரியவா சொன்னார்? இதையெல்லாம் தொண்டாக செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கார். அநாத பிரேத சம்ஸ்காரம் என்பது யாருமே இல்லாத ஒருத்தர் இறுதி கிரியை செய்வதற்கு கூட யாருமே இல்லைன்னா அப்பேற்பட்ட அந்த பிரேதத்தை எடுத்துண்டு நாம் ஸ்ரத்தையாக அதற்கான சம்ஸ்காரத்தை செய்யும் பொழுது 100 அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும்னு பெரியவா சொல்லியிருக்கார் இல்லையா? தெய்வத்தின் குரல்லையும் இது இருக்குது. இப்படி பெரியவா இங்கே என்னென்னலாம் சொன்னாரோ அதையெல்லாம் அங்கே செய்கிறார். அதில் விசேஷமான ஒரு கைங்கரியம் எதுனா பிடி அரிசி கைங்கரியம். அன்பர்கள் ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு பிடி அரிசியை வாங்கிண்டு அதையெல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு அதையெல்லாம் வைத்து சத்காரியங்களுக்கு பயன்படுத்துவது. உதாரணமாக ஒரு கோவிலில் நைவேத்தியம் செய்வதற்கு கூட வழி இல்லாமல் இருந்திருக்கும். இன்னும் எவ்வளவோ கோவில்கள் இருக்குது இல்லையா? விளக்கேற்றுவதற்கு கூட வழி இல்லாமல் அந்த கோவில்களில் எல்லாம் விளக்கேற்றி இந்த பிடி அரிசி திட்டத்தின் மூலம் கிடைக்கும் அரிசி எல்லாத்தையும் சேகரிச்சுண்டு அதில் சுவாமிக்கான நைவேத்தியத்தை தயார் செய்து அதை சுவாமிக்கு படைத்து அதையே பிரசாதமாக எடுத்து அந்த ஊரிலேயே இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் அதை பகிர்ந்து கொடுப்பது இந்த பிடியரிசி திட்டத்தின் ஒரு முக்கியமான அம்சம். இது மட்டுமா என்று கேட்டால் எவ்வளவோ இடங்களில் ஆகாரத்திற்கு வழியில்லாத ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் அன்னதானமாக அந்த பிடியரிசி திட்டம் சென்று சேர்ந்திருக்கிறது. எதற்காக இது? அந்த ஊரில் சத்காரியம் நிகழ வேண்டும், அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், அனைவரும் ஆனந்தமாக எடுத்துக்கொள்ளும் அந்த உணவில் அனைவருக்கும் பங்கு இருக்க வேண்டும். ஒருத்தர் மட்டுமே எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த மொத்த புண்ணியத்தையும் வாங்கிட்டு போகிறதுன்னு சொல்லுவோமே, அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் அந்த ஜீவாத்ம காருண்யத்தில் ஒரு சின்ன கைங்கரியம் இருக்கட்டுமே என்ற நல்ல நோக்கத்தில் உண்டானது தான் இந்த பிடியரிசி திட்டம். இப்போது டெல்லியில் அரிசி நிச்சயமாக கிடைக்காதுன்னு இல்லை. ஆனால் அங்கு ரொம்ப ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய வஸ்து எது என்றால் கோதுமை. இந்த பிடி அரிசி திட்டத்தையே இந்த கோதுமையாக வாங்கிண்டு பல பேருக்கு அன்னதானம் செய்வது போன்ற ரொட்டி எல்லாம் செய்து கொடுப்பது, இப்பேற்பட்ட நல்ல காரியங்கள் இது எல்லாவற்றிலுமே ஒரு தலைமை பொறுப்போடு செய்து வந்தவர் தான் நம் மகாபிரியவாளின் தீவிரமான பக்தரான இந்த பொள்ளாச்சி கணேசன்.
இப்போ எதற்கு இதை பார்க்குறோம்னா, ஒரு நாளைக்கு அவர் டெல்லியில் ஒரு முக்கியமான சாலை வழியாக போயின்னு இருக்கார். போயின்னு இருக்கும்போது ஒரு இடத்துல சின்ன கூட்டம், எல்லோரும் சுற்றி நின்று இந்த உச்சி கொட்டுறதுன்னு சொல்லுவோமே, அப்படி சோகமாக எல்லோரும் பார்க்குறா. கிட்ட போய் பார்த்தா ஒரு அம்மையார், 2 பெண் குழந்தைகள் ஒரு பக்கம், ஒரே ஒரு புள்ள குழந்தை ஒரு பக்கம், இடையில ஒருத்தர் குறுக்கில் படுத்துன்னு இருக்கார். ஓன்னு அழுதுன்ட்ருக்கா இவ எல்லாரும் அந்த படுத்துன்னு இருக்கிறவரை பார்த்து. என்ன நிகழ்ந்திருக்கிறது என்றால், படுத்துன்னு இருக்காரே நடு தெருவில், அவர்தான் இந்த அம்மையாரின் கணவர், இந்த 3 குழந்தைகளின் தந்தையார், செருப்பு தைக்கும் தொழிலை செய்து வந்த தொழிலாளி, சாதாரண தொழிலாளி, வெறும் குடிசையில் இருந்து வந்தவர்கள் அவர்கள். ஒரு நாளைக்கு திடீர்னு ரோட்டில் மாரடைப்பால் அப்படியே விழுந்தவர் இறந்து போயிட்டாருங்க. இந்த குடும்பமே என்ன செய்யறதுன்னு தெரியாமல், ஆண்டவா நாங்கள் எங்கே போவோன்னு ஒரு வழியும் இல்லாமல், திக்கு இல்லாமல் அப்படி கதறின்னு இருக்கும் பொழுது இந்த கணேசன் வந்து பார்க்குறார். இந்த கணேசன் அவர்கள் பார்த்ததுமே விஷயத்தை புரிஞ்சுக்கிறார், இவர் யார், இந்த குடும்பம் எந்த நிலைமையில் இருக்குன்னு. உடனடியாக இந்த அநாத பிரேத சம்ஸ்காரம் கைங்கரியத்தின் மூலமாக யாரெல்லாம் கூப்பிடணுமோ அவளை கூப்பிட்டுண்டு இந்த செருப்பு தேய்க்கும் தொழிலாளிக்கு அநாத பிரேத சம்ஸ்காரத்தை சரிவர செய்து தருகிறார் இவர். இப்போ இதை செஞ்சாச்சு, இது ஒரு டெம்பரரி தானே, இந்த குடும்பம் நன்னா இருக்கணுமே, இந்த குடும்பத்துக்கு ஒரு வழிகாட்டணுமேன்னு என்ன பண்ணுறார், இந்த பிடியரிசி திட்டத்தில் கோதுமை சேகரித்தார்னு பார்த்தோம் இல்லையா, அதில் ஒரு பங்கை எடுத்துண்டு நித்தியமும் இந்த குடும்பத்துக்கு கொடுக்க செய்கிறார் இந்த கணேசன். இந்த குடும்பமே இந்த இலவசமாக கிடைக்கும் இந்த பிடியரிசி திட்டத்தில்தான் தங்கள் வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள். இப்படியே போயின்னு இருக்க, இப்போ இந்த 3 குழந்தைகளையும் படிக்க வைக்கணுமே, அவளுடைய வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுண்டு இந்த பிடியரிசி திட்டத்திலேயே யாருடைய கிரகத்துக்கெல்லாம் போய் இவர் கலெக்ட் பண்ணாரோ, சேகரித்தாரோ, அவளுடைய அந்த குடியிருப்பு பகுதிகளில் போய் இந்த அம்மையாரை பற்றி சொல்லி, இந்த வீட்டு வேலைக்கு இந்த அம்மையாரை சேர்த்துக்க சொல்லி சிபாரிசும் இவரே செய்து இந்த அம்மையாருக்கு அப்படியும் ஒரு வேலை கிடைக்கிறது. இப்போ இந்த குழந்தைகளின் படிப்பு வாழ்க்கைக்கு இந்த பணமும் இவர்களுக்கு வந்து சேர்கிறது. ஆக வாழ்க்கைக்கும் எது தேவையோ கிடைக்கிறது, ஆகாரத்திற்கும் எது தேவையோ கிடைக்கிறது. இதோடையே அந்த குழந்தைகள் வாழ்ந்து வருகிறார்கள், வளர்ந்து வருகிறார்கள். அப்படியே காலம் கடந்து கடந்து 2 பெண் குழந்தைகளுக்கும் திருமணம் ஆகிறது. நல்ல முறையில் நல்ல மாப்பிள்ளை வந்து திருமணம் நிகழ்கிறது. அந்த மகன் நல்லா படித்து ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய பொறுப்பில் வந்து அமர்ந்து கொள்கிறான். இப்போது இது சாதாரண விஷயமானு பார்த்துட்டா, இது மாதிரி எவ்வளவோ படிச்சிருக்கோமே நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் எவ்வளவோ அரசாங்கங்கள், எவ்வளவோ மிகப்பெரிய மக்கள் எல்லாரும் எவ்வளவு திட்டங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள். ஆனால் எல்லாமே 100க்கு 100 கீழே வந்து சேர்ந்திருக்கா அப்படின்னு பார்த்தா சந்தேகமே, எங்கேயாவது விடுபட்டிருக்கும். ஆனால் நம் மகா பெரியவர் காஞ்சியிலிருந்து செய்ய சொன்ன அந்த எளிமையான பிடியரிசி திட்டம் என்பது டெல்லியில் சாலையில் இருப்பதற்கு இடம் இல்லாமல் இருந்த ஒரு குடும்பத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறதுனா எவ்வளவு பெரிய விஷயம் அது. இந்த பிடி அரிசி திட்டம் மகா பெரியவா சொன்னது. அப்போ என்ன அர்த்தம், அந்த குடும்பத்துக்கு பிரசாதமாக, பெரியவாளின் பிரசாதமாகவே அந்த ஆகாரம் வந்து சேர்ந்திருக்கு. அந்த குழந்தை பெரிய இடத்திற்கு வந்துட்டார். இதோட முடியலை, இப்போ தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ என்ன ஆகிறது, அந்த அம்மையார் இந்த வயதான இந்த கணேசையரை வந்து பார்க்குறா. சுவாமி, எனக்கு அந்த பெரியவாளை யாருன்னு தெரியாது, நான் அவரை நேரில் கூட பார்த்தது கிடையாது, ஃபோட்டோவில் கூட நான் அவரை பார்த்தது கிடையாது. ஆனால் அவர் சொன்னதாக சொல்லித்தான் அந்த எல்லா நல்லதும் எங்களுக்கு நடந்திருக்கு. நான் நிச்சயமாக வருங்காலத்தில் அவரை போய் அவர் இருந்த இடத்தையாவது நான் தரிசிச்சுட்டு வருவேன்னு சொல்லிவிட்டு, இனிமேல் எனக்கு இந்த பிடியரிசி திட்டத்தில் கோதுமை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். உடனே பார்க்குறாரு, என்னம்மா ஆச்சுன்னு சொன்னதுமே, என் பையன் நல்ல வேலைக்கு வந்துட்டான், இந்த பிடியரிசி திட்டத்தில் வாரம் வாரம் ஒரு மூட்டை அரிசியை கொடுக்குற இடத்துக்கு இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம், நாங்கள் நிச்சயமாக அதில் பங்கெடுத்துக்கிறோம், எங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க சாமின்னு அந்த அம்மையார் வந்து கேட்கிறாளாம். ஒரு பிடி அரிசிக்கு கூட கஷ்டப்பட்ட அந்த குடும்பம் இன்று ஒரு மூட்டை கோதுமையோ அரிசியோ கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள், கொடுக்கும் நிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால், உண்மையிலேயே அந்த ஏழ்மையை பார்த்துவிட்டு, அந்த வறுமையை அனுபவித்து விட்டு ஒருத்தர் மேலே வந்திருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அவர்களுக்கு எவ்வளவு பெரிய மனது இருக்கும் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இல்லையா. நான் தாங்க கஷ்டப்பட்டேன் அன்னைக்கு, ஆனால் அன்னைக்கு நான் கஷ்டப்பட்டாலும் இந்த நிலைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு அந்த பெரியவா தானே காரணம்.
அதனால் நான் அன்றைக்கி கஷ்டப்பட்ட மாதிரி இன்றைக்கி வேறு யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா உடனடியாக அவங்களோட நிலை மாறிடணும் சாமி, அதுக்கு தான் இதை நான் செய்கிறேன்னு அந்த அம்மையார் கொண்டு வந்து கொடுத்தாலாம் மனம் நெகிழ்ந்து விடுகிறார் ஸ்ரீ கணேசன் அவர்கள். பெரியவாளின் கருணை மதங்களை கடந்து மாநிலங்களை கடந்து எவ்வளவு தூரங்களை கடந்தாலும் அதே பசுமையோடு வாடாமல் அப்படியே இருக்கும், துளிர் விட்டுண்டே இருக்கும் என்றால் ஒருவருக்கு வரும் அந்த கருணையானது ஒரு இடத்திலிருந்து இன்னொருத்தருக்கு செல்லும் பொழுது அங்கும் வளர்ந்து வாழையடி வாழையாக இவர் உள்ளத்திலும் வளர்கிறது என்றால் அது பெரியவாளின் காருண்யம் இல்லாமல் வேறென்ன? இதுதான் அன்பிற்கான சிறப்புங்க. அன்பு என்பது கொடுக்க 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 வளர்ந்துட்டே இருக்கும், கொடுப்பவரிடத்திலும் குறையாது, வாங்குபவருக்கும் எந்த குறைவையும் அது ஏற்படுத்தாது. குருவின் கருணை நம் இடத்தில் இருக்க நமக்கு அனைத்தும் வெற்றியாகவே அமையும். சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.